ஏய் 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 ஓடி ஏய் பூஜா நில்லு ஏய் எப்படி நீ தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டி என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாதுடி யாரா நீ யாரன்னு கேக்குறல ஏய் சொரூப் என்னடா பண்ண என்ன பண்ண ஏய் அவ செல்வம் நேர நம்ம போலீஸ் ஸ்டேஷன் S2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல ஆமாமா அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சந்துருமா அவர் நம்பர் இருக்கா உங்ககிட்ட இல்லைங்களாம்மா சரி நேரா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போப்பா சரிம்மா ஏதோ ஷார்ட்கட்ல போயிடுப்பா செல்வம் சரிம்மா சரிம்மா எங்கடி ஓடுற இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணுவேனாடி ஏய் ஏய் ஓடி ஏய் 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 போ எங்க போவே நீ கதவு தரடி பூஜா தரடி கதவை கதவை தர பூஜா தர இன்னைக்கு நான் விட மாட்டேன்டி தரடி போறதுக்குள்ள நான் அனுபவிச்சு தாண்டி போவேன் தரடி இன்னைக்கு நான் அனுபவிக்காம விட மாட்டேன் கதவை தரடி கதவு தர பூஜா தர பூஜா தரடி கதவு உடைக்க ரொம்ப நேரம் ஆகுது தரடி பூஜா தரடி கதவை ஏய் யாரா நீ சொரூபன் எங்க உன் சொரூபன் செத்துட்டாண்டி நான் தாண்டி இனிமேல் உன் சொரூபன் தரடி கதவை தரடி தர பூஜா தர கதவு உடைக்க ரொம்ப நேரம் ஆகுது பூஜா கதவு தர ஏமா பதட்டமா இருக்கீங்க அது பூஜாவை போய் உடனே பார்த்தாகணும்ப்பா இது ஏதா ஷார்ட்கட்ல இருந்தா போயிடு செல்வம் டிராஃபிக்கை பீட் பண்ணிடலாம் சரிம்மா என்ன செல்வம் ஏன் ஸ்லோ டவுன் பண்ற என்னப்பா ஆச்சு வண்டிக்கு சீக்கிரம் போக சொல்றேனே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா என்னப்பா நெஞ்சு வலிக்குதா ஆமாமா ஐயோ ஏய் தரடி கதவை தரடி பூஜா தர ஏய் தர பூஜா தர ஓ வீட்ல அங்க அப்படி ஒரு எமர்ஜென்சினா இவனுக்கு என்னாச்சோ தெரியல கடவுளே ஏன் பாட்டு சோதிக்கிற செல்வம் என்னப்பா பண்ணுது நெஞ்சு வலிக்குதுமா ஐயோ நீ அந்த பக்கம் போப்பா நான் ஹாஸ்பிடல் கூட்டி போறேன் போ ஐயோ என்ன சோதனை இது வீட்ல அப்படி இவனுக்கு மெதுவா படுப்பா தலையை சாச்சுக்க தரடி ஹலோ பூஜா தெரு முனையில இருக்கேம்மா இதோ இப்ப வந்துருவேன் சித்தே இங்க வராதீங்க வீட்டுக்கு வராதீங்க ஏம்மா அப்படியே போயிடுங்க என்னாச்சு உனக்கு ஏன் அழற என்னாச்சுமா உனக்கு ஆமா அங்க என்ன சத்தம் இப்போ வராதீங்க சித்தி தயவு செஞ்சு வீட்டுக்கு வராதீங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனை அதனால குழந்தையை தூக்கிட்டு அப்படியே போயிடுங்க சொல்றது கேளுங்க சித்தி தரடி என்ன நான் அப்புறமா சொல்றேன் தரடி கதவை தயவு செஞ்சு வீட்டுக்கு வராதீங்க சித்தி தர கதவை தர போடா இங்க இருந்து ஏண்டி கதவை பூட்டிட்டு உன்னை விட்டுருவேனா உன் சொரூபன் செத்துட்டாண்டி இனிமேல் நான் தாண்டி உன் சொரூபன் நீ எனக்கு வேணும்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல உன்னை தொட்டு பார்த்து ருசி கண்டு போச்சிரு எனக்கு ஏற்கனவே உங்க லாக்கரை உடைச்சி பணத்தெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன்டி ஐயோ எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க தயவு செஞ்சு என்ன விட்டுரு உன்னை விட மாட்டேன்டி வாடி உனக்கு நீ வேணும்டி வாடி பூஜா வாடி பூஜா 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 ஏய் ஏய் வாடி பூஜா பூஜா ஏய் 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 பூஜா டேய் கதவு திறடா பூஜா டேய் கதவு திறடா டேய் பரதேசி கதவு திறடா டேய் ராஸ்கல் பூஜா பூஜா ஐயோ
பூஜா 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 கதவு தரமா பூஜா ஏய் ராஸ்கல் கொன்னுட வேண்டாம் பூஜா பூஜா கதவு தரமா பூஜா கதவு தரமா பூஜா ஏய் மருமக மேல கை வச்சா கொன்னுட வேண்டாம் பூஜா 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 என்னாச்சு என்னம்மா எ- இங்க வா இங்க வா பூஜா என்னாச்சுமா என்ன ஆச்சு பூஜா ஏய் என்னம்மா இப்படி இருக்க ஏங்க ஏங்க அந்த ராஸ்கல் என்னாச்சுமா பூஜா பூஜா என்னம்மாச்சு என்னடி என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. எனக்கு வேற வழி தெரியல. அவன் என்ன கெடுக்க வந்தான். எனக்கு வேற வழி தெரியாம எனக்கு வேற வழி தெரியாம எங்க அவன்? ராஸ்கல் எங்க? எங்கம்மா? அவனை நான் கொன்னுட்டேன் அத்தை. ஸ்வரூபனை அவன் கொன்னுட்டதா சொன்னான். நான் அவனை கொன்னுட்டேன். சொரூபன கொன்னுட்டாங்களா?
பூஜா, எல்லாம் பாழா போச்சு, எல்லாம் வீணா போச்சு. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இல்லாம போச்சேம்மா. இல்ல அத்தை, நமக்கு ஆள் மாறாட்டம் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் என்கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டான். கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு மிருகம் மாதிரி உள்ள வந்தான். அவனோட போராட எனக்கு உடம்புல தெம்பு இல்ல, அதனால அவனை கொன்னுட்டேன். எனக்கு வேற வழி தெரியல அத்தை. பூஜா, தப்பு இல்லம்மா. உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ போராடி இருக்க. கடவுள் ஏன் நம்மள இப்படி தண்டிச்சிருக்கா? அத்தை, உனக்கு சொரூபனுக்கு கல்யாணம் நடக்கும், நீ ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பிப்பேன்னு, காலம் பூரா நீ சந்தோஷமா இருப்பேன்னு கனவு கண்டனம்மா. அந்த கனவு கலைஞ்சு போச்சு. உன் கையில குழந்தை இருக்கு, அதோட எதிர்காலம் என்ன ஆகும்? சொரூப செத்து போயிட்டானே. இது பாவிங்க அவன் அநியாயமா கொண்டுட்டாங்களே. ஐயோ, அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? பையனை இழக்கிற சோகம், வேதனை என்னன்னு எனக்கு தெரியுமே. அதே தண்டனை நான் என் பானுக்கு கொடுத்துட்டேனே. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யார் இந்த பாவிங்க என்ன தெரியலையே, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. நம்ம என்ன பாவம் செஞ்சோம் உங்களுக்கு? அத்தை, இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன பண்றதுன்னு தெரியல பூஜா. என் மைண்டே ஓட மாட்டேங்குது பூஜா. அந்த குழந்தைய பாப்பேனா, உன்னை பத்தி யோசிப்பேனா, பானுவை பத்தி நினைப்பேனா, ஒண்ணு புரியலமா எனக்கு. அந்த சொரூபனை எங்க கொண்டு புதைச்சிருக்காங்கன்னு தெரியலையம்மா. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. பானு, இந்தாங்க அத்தை, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என் போன்ல இருந்து போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்லுங்க. இதுவே ஒரு எவிடன்ஸ் ஆகும். பூஜா, அத்தை, என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக
நீங்க வச்சிருக்கிற கொள்கை, நீதி, நியாயம், நேர்மை இது எதுவுமே இழக்க வேண்டாம். என்னை எப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது அப்படின்னு தானே நீங்க தடுமாறுறீங்க. அத நினைச்சு தானே யோசனை பண்றீங்க. என்னால உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வேண்டாம். நான் தானே இவனை கொலை பண்ண. அப்போ நான் தானே ஜெயிலுக்கு போறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். பூஜா, குடும்ப பாசம், உறவுகளை விட சட்டத்தை அதிகம் மதிக்கிறவங்க நீங்க. இந்த பூஜா என்னைக்கும் உங்களை தலைகுனிய வைக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அத்தை. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை. மாட்டேன்டி. இல்ல, மாட்டேன் மாட்டேன். நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போக வேண்டியவதானே அத்தை. இல்லம்மா. பிரசவத்துக்காக தானே நான் பெயில்ல வந்தேன். நான் இப்ப மறுபடியும் போறேன்னு வச்சுக்கோங்களேன். பூஜா, பூஜா, அந்த ஸ்வரூபம் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு சந்தோஷமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பேனேம்மா. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படி இருப்பேன்? அந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன்? அவனுக்கு அப்பதான் இல்ல. இப்ப அம்மா நீயும் போயிட்டா அந்த குழந்தை என்னடி பண்ணும்? சொல்லுடா, என்ன பண்ண அந்த குழந்தை? அத்தை, அத்தை, நமக்கு இப்போ அதிக நேரம் இல்ல அத்தை. வீட்டுல ஒரு பொண்ணும் கிடக்குது. தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து இறந்தவன் யாருன்னு துப்பு தொலைக்குனாதான் நமக்கு ஸ்வரூபனோட பாடியாவது கிடைக்கும். அவங்க அம்மாவுக்கு நீங்க இப்ப பதில் சொல்லி ஆகணும் இல்ல? அந்த கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க அத்தை. தயவு செஞ்சு உடனே போன் பண்ணுங்க அத்தை. அப்போ இந்த அம்மா மறுபடியும் உங்ககிட்ட இப்படி பேச முடியுமான்னு தெரியல அத்தை. இந்த ஜென்மத்துல உங்களை அத்தையா அடைய நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு அம்மா இல்லாத குறைய தெரியவே இல்ல அத்தை. அது தெரியாம நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க. எனக்கு இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீங்க எனக்கு அம்மாவா வந்து பிறக்கணும். நான் உங்க வயித்துல மகளா பிறக்கணும் அத்தை. இந்த பார் பூஜா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த கொலை பழிய நான் ஏத்துக்கிறேன். அத்தை, என்ன பேச்சு பேசுறீங்க?
இல்ல நான் ஏத்துக்கிறேன். அத்தை, என்னால என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை. நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை. நேர்மையானவங்க அழுதா அந்த தெய்வத்துக்கே பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க. அத்தை, நிச்சயமா நமக்கு நல்ல வழி கிடைக்கும். அந்த தெய்வம் நல்ல வழி காட்டும்.